அந்த மனிதர் இந்த பையனுடன் போட்டியிட முடியாது என்று உணர்ந்து தலையை சிரமமாக சுரண்டி, மன்னிக்கவும், இப்போது வெளியேறுகிறோம் என்றார். பின்னர் கிறிஸ்டோவரை நோக்கி, நாம் மீண்டும் சந்திப்போம் என்றார். அவன் தனது கழுகை தூக்கிக் கொண்டு முழு வேகத்தில் வெளியேறினான். அவன் வெளியேறிய பிறகு ஹீரோ மாட்டியோவை நோக்கி, நீ உண்மையிலேயே அவர்களை ஆச்சரியப்படுத்தினாய் என்றான். முதியவர் புன்னகையுடன், நான் உன்னை காப்பாற்றியதால் எனக்கு கட்டணம் வேண்டும் என்றார். கிறிஸ்டோவர், இந்த முதியவர் மீண்டும் ஏதோ திட்டமிடுகிறார் என்று நினைத்து, எனக்கு பணம் இல்லை என்றான். பின்னர் முதியவர் அவனை அணுகி, அமைதியாக இரு, நாம் நண்பர்கள், எனக்கு பணம் தேவையில்லை, எனக்கு ஒரு சிறிய கோரிக்கை உள்ளது என்றார். அந்த கோரிக்கையை கேட்ட கிறிஸ்டோவர், இது சிறியதா என்று ஆச்சரியப்பட்டான். ஏனெனில் அது அனைத்து கூலிப்படையினரும் பங்கேற்கும் வருடாந்திர போட்டி. அந்த மனிதர், நீ கேர்ஃப்ரீஸின் ஒரு பகுதி, அவர்களை ரிப்ரசன்ட் செய்ய வேண்டும் என்றார். கிறிஸ்டோவர், மாட்டியோதானே ஏன் போகவில்லை, அவர் வலிமையான போராளி என்று புரியவில்லை. முதியவர், நான் மிகவும் வயதானவன், இப்போது இளைஞர்களின் காலம் என்றார். இறுதியில் ஹீரோ, இந்த போட்டி எனக்கு நல்ல அனுபவமாக இருக்கும் என்று முடிவு செய்து ஒப்புக்கொண்டான். பின்னர் அந்த மனிதர், அங்கு 5 பேர் கொண்ட அணிகள் பங்கேற்கின்றன, குவென்னுக்கு அவளது கவலைகள் உள்ளன, எனவே அவளை நம்ப முடியாது என்றார். 5 பேர் பற்றி கேட்ட கிறிஸ்டோவர், இங்கு ஏதோ சுத்தமாக இல்லை என்று உணர்ந்தான். மாட்டியோ ஆன்மா எஜமானர்களை ஏன் சேர்க்க முடியவில்லை என்று புரியவில்லை. முதியவர், இது இனி என் பிரச்சனை இல்லை, நீ ஒப்புக்கொண்டாய், உன் வார்த்தையை திரும்ப பெற முடியாது என்றார். அதோடு அவன் முதலிடம் பிடித்தால் 1 மில்லியன் பரிசு தொகையாக கிடைக்கும் என்று சொல்லப்பட்டது. ஆட்களை எங்கே கண்டுபிடிக்க வேண்டும் என்று தனக்கு தெரியும் என்றும், ஆனால் அதை உறுதியாக சொல்ல முடியாது என்றும் கதாநாயகன் கூறினான். இருப்பினும் தான் முயற்சி செய்வதாக அவன் வாக்கு கொடுத்தான். இதற்கு பதிலளித்த அந்த பெரியவர் சிரித்துக் கொண்டே கிறிஸ்டோபருக்காகத்தான் பெரிய திட்டங்களை வைத்திருப்பதாக கூறினார். அவனது திறமைகளை வைத்துக்கொண்டு அவன் கண்டிப்பாக எல்லோரையும் துவம்சம் செய்து விடுவான் என்றும் சொன்னார். பிறகு அந்த பையன் கிறிஸ்டோபர் தனக்கு ஒரு நிபந்தனை இருப்பதாக கூறினான். பரிசை பாதியாக பிரித்துக் கொள்ளலாம் என்று அவன் முன்மொழிந்தான். இதை கேட்ட மாட்டியோ கத்த ஆரம்பித்தார். பதிவு கட்டணத்திற்காக தான் 1 லட்சம் செலவு செய்திருப்பதாகவும் அது மிகவும் அதிகம் என்றும் கிறிஸ்டோபர் தன்னை கொள்ளையடிக்க பார்ப்பதாகவும் சொன்னார். அவன் முதலிடம் பிடித்தால் கதாநாயகனுக்கு 1 லட்சம் தருவதாக அவர் ஒப்புக்கொண்டார். இருந்தாலும் போட்டிக்காக தான் ஆட்களை தேடிக் கொண்டிருக்கும் போது தனக்கு வெறும் 1 லட்சம் மட்டும் கிடைப்பது நியாயமில்லை என்று அந்த பையன் கருதினான். பிறகு அந்த பெரியவர் தொகையை சற்று ஏற்றி 1,50,000 தருவதாக சொன்னார். ஆனால் கிறிஸ்டோபர் தனது முடிவில் உறுதியாக நின்று 5 லட்சத்திற்கு மட்டுமே ஒத்துக்கொள்வேன் என்றும், இல்லையென்றால் அந்த பெரியவருக்கு 1 பைசா கூட கிடைக்காமல் செய்துவிடுவேன் என்றும் கூறினான். அவர்கள் ஒரு உடன்பாட்டிற்கு வந்ததும் போட்டி எப்போது தொடங்கும் என்று கிறிஸ்டோபர் அந்த பெரியவரிடம் கேட்டான். அதற்கு அவர் சிரித்துக் கொண்டே, நாளைக்கே தொடங்குகிறது என்று சொன்னார். போட்டி தொடங்குவதற்கு 1 நாளைக்கு முன்னால் ஏன் இதை சொன்னீர்கள் என்று கிறிஸ்டோபர் அதிருப்தியுடன் கேட்டான். அதற்கு அந்த பெரியவர், நீ இன்று வந்தது உன்னுடைய தப்புதான் என்று பதில் சொன்னார். போட்டி தொடங்கியபோது இது விருப்பத்திற்குரியது என்றாலும் பெரும்பாலான கூலிப்படையினர் இதில் கலந்து கொள்ள மறுக்க மாட்டார்கள் என்று மார்ட்டின் சொன்னான். ஏனெனில் பெரிய பரிசுத் தொகை மட்டுமில்லாமல் தங்களை பற்றி விளம்பரப்படுத்திக் கொள்ள இது ஒரு நல்ல வாய்ப்பு. ஒவ்வொரு ஆண்டும் சண்டைகளுக்குப் பிறகு இந்த குழுக்கள் வகைப்படுத்தப்படும். அயன் பிளட் கூலிப்படையினர் கொஞ்சம் காலமாக முதலிடத்தில் இருக்கிறார்கள். அதனால்தான் அவர்கள் இந்த நகரத்திலேயே சிறந்தவர்களாக கருதப்படுகிறார்கள். இதற்கு பிறகு மார்ட்டின் கதாநாயகனிடம் மன்னிப்பு கேட்டுக்கொண்டு கூலிப்படை நகரத்தின் இளைய எஜமான் இதுபோன்ற நிகழ்ச்சிகளில் தோன்ற முடியாது என்று சொன்னான். அதற்கு கிறிஸ்டோபர், எல்லாம் சரிதான், ஸ்டீவன் எனக்கு பதிலாக கலந்து கொள்வான் என்று பதிலளித்தான். இதை கேட்ட அந்த பையன் ஸ்டீவன் தான் அவர்களுக்கு சுமையாக இருக்க மாட்டேன் என்றும் கவலைப்பட வேண்டாம் என்றும் சொன்னான். அவசர காலங்களில் கிறிஸ்டோபர் இப்போது உதவிக்காக தன்னைத்தான் நாடுகிறான் என்றும் தான் கிறிஸ்டோபரின் வட்டத்தில் முக்கியமானவன் என்றும் அவன் குறிப்பிட்டான். பிறகு மார்ட்டின் மொத்தம் 322 கூலிப்படை சமூகங்கள் இருப்பதாகவும் இந்த முறை 305 குழுக்கள் மட்டுமே சண்டையிடும் என்றும் சொன்னான். இங்கே பாயிண்ட் ரேட்டிங் சிஸ்டம் பயன்படுத்தப்படுகிறது. ஒவ்வொரு வெற்றியும் 1 பாயிண்டை கொடுக்கும். ஆனால் தோற்றால் எல்லாவற்றையும் இழக்க வேண்டியிருக்கும். இறுதியில் ஈட்டிய அனைத்து பாயிண்டுகளும் வீரரின் ரேட்டிங்கை தீர்மானிக்கும். நாம் எல்லோரையும் தோற்கடித்தால் முதலிடம் நமக்கே கிடைக்கும் என்பதை கதாநாயகன் புரிந்து கொண்டான். இதற்கிடையில் 3வது போட்டியில் ஹங்கிரி உல்வ்ஸ், அதாவது பசியுள்ள ஓநாய்கள் மற்றும் கேர்ஃப்ரீ குழுக்கள் மோதுவதாக அறிவிப்பாளர் சொன்னார். விரைவில் ஆவி பிராணிகளுடன் 5 பேர் கொண்ட ஒரு குழு அந்த இடத்திற்குள் வந்தது. அவர்களின் ரேட்டிங் குறைவாக இருந்தாலும் அவர்கள் கொடூரமானவர்கள் என்பது பார்வையாளர்களுக்கு தெரியும். அந்த ஓநாய்கள் எதிரிகளின் ஆவி பிராணிகளையே தின்றுவிடும் என்று அவர்கள் கேள்விப்பட்டிருந்தார்கள். எதிரிகளை கொல்லக்கூடாது என்ற விதி மட்டும் இல்லை என்றால் அவர்கள் பிராணிகளோடு நின்றிருக்க மாட்டார்கள்.
அவர்களுக்கு எதிராக கதாநாயகனின் குழு உறுதியான முகத்துடன் நின்றது. எதிரிகளுக்கு போட்டிக்கு முன்னால் வேண்டுமென்றே உணவு கொடுக்கப்படவில்லை என்றும் அந்த பசி அவர்களை ரிங்குக்குள் வெறித்தனமாக மாற்றிவிடும் என்றும் கிறிஸ்டோபர் கவனித்தான். இதற்கிடையில் பார்வையாளர்கள் கதாநாயகனின் குழுவை பற்றி பேசிக் கொண்டிருந்தார்கள். இது ஒரு சிறிய மற்றும் அறிமுகமில்லாத குழு என்று ஒருவன் சொன்னான். துரதிருஷ்டவசமாக அவர்கள் முதன்முதலில் ஹங்கிரி உல்ஃப்ஸுடன் மோதுகிறார்கள் என்றும் இந்த கத்துக்குட்டி குழு அவர்களுக்கு ஈடு கொடுக்க முடியாது என்றும் அதனால் அவர்களின் பிராணிகள் கொல்லப்படுவதை அவர்கள் பார்த்தே ஆக வேண்டும் என்றும் சொன்னான். இந்த நேரத்தில் கிறிஸ்டோபர் தனது குழுவினர் பக்கம் திரும்பி, மக்கள் என்ன பேசுகிறார்கள் என்று கேளுங்கள் என்று சொன்னான். எதிரி இவ்வளவு கொடூரமாக இருப்பதால் நாமும் சும்மா இருக்க வேண்டாம் என்று அவன் சொன்னான். அந்த நேரத்தில் சிவப்பு முடி கொண்ட ஒருவன் அவர்களிடம் வந்தான். தனது ஓநாய்களுக்கு ஏற்கனவே எச்சில் ஊறிக்கொண்டிருப்பதாகவும் அதனால் உங்களது ஆவி பிராணிகளை உடனே வெளியே கொண்டு வருமாறு சொன்னான். சிறிதும் யோசிக்காமல் பையர்கள் தங்கள் செல்லங்களை அழைத்து இந்த அகங்காரிகளுக்கு தாங்கள் என்ன செய்ய முடியும் என்பதை காட்ட முடிவு செய்தனர். அதற்குப் பிறகு அந்த மனிதர் தனது ஓநாய்களை நேராக ஹீரோவையும் அவரது அணியையும் நோக்கி அனுப்பி இந்த செல்லங்களை தின்றுவிடுங்கள் என்று உத்தரவிட்டார். பின்னர் கிறிஸ்டோபர் 205 நோக்கி இந்த கயவர்களை சமாரி என்று உத்தரவிட்டான். இந்த கட்டளையை கேட்டதும் செர்பெரஸ் உடனே தனது திறனை பயன்படுத்தி ஓநாய்களை நோக்கி பாய்ந்தான். ஒரு தருணத்தில் செர்பெரஸ் எவ்வளவு பயமுறுத்துகிறான் என்பதைக் கண்டு ஓநாய்கள் ஸ்தம்பித்தன. அதே சமயம் 205 தனது நகங்களால் தாக்கினான். அதற்குப் பிறகு 2 ஓநாய்கள் தனியாக நின்ற ஸ்டீவனை நோக்கி திரும்பின. கிறிஸ்டோபர் அனைத்து சுவாரஸ்யத்தையும் தானே எடுத்துக்கொண்டதால் அந்த பையன் மகிழ்ச்சியடையவில்லை. ஆனால் அவனை அவனது செல்லம் காத்துக் கொண்டிருந்தது. அது உடனே ஓநாய்களின் உடல்களில் கடித்து தாக்க முயன்றது. பின்னர் அவற்றை அரங்கிலிருந்து தூக்கி எறிந்து அவற்றை நோக்கி உரக்க கத்தத் தொடங்கியது. ஓநாய்கள் தங்கள் உடல்களை பிடித்து நகங்களால் கிழித்தன. ஓநாய் உரிமையாளர்கள் தங்கள் செல்லங்கள் இவ்வளவு எளிதில் கொல்லப்பட்டதைக் கண்டு மிகுந்த ஆச்சரியமடைந்தனர். பார்வையாளர்களும் அரை நிமிடமே கடந்த நிலையில் போர் ஏற்கனவே முடிந்துவிட்டதை நம்ப முடியவில்லை. 5 செல்லங்களில் 3 போரில் பங்கேற்கவில்லை. இதற்குப் பிறகு கிறிஸ்டோபர் நிகழ்ச்சி நடத்துனரை நோக்கி ஏன் முடிவை அறிவிக்கவில்லை என்று கேட்டான். அதை செய்ய ஓநாய் உரிமையாளர்களையும் கொல்ல வேண்டும் என்று அவன் பரிந்துரைத்தான். நிகழ்ச்சி நடத்துனர் அது தடை செய்யப்பட்டுள்ளது என்று எச்சரித்தபோது ஹீரோ அப்படியெனில் இன்னும் ஏன் காத்திருக்கிறாய் என்று கேட்டான். சிறிதும் யோசிக்காமல் நடத்துனர் கேர்ஃப்ரீஸ் அணியை 3வது போட்டியின் வெற்றியாளராக அறிவித்து அவர்களுக்கு 1 புள்ளி சேர்த்தார். மார்ட்டின் அவர்களின் முதல் எதிரி முற்றிலும் தோற்கடிக்கப்பட்டதில் மகிழ்ச்சியடைந்தான். நாம் எளிதில் முதலிடத்தை பெறுவோம் என்று நினைத்தான். ஆனால் ஸ்டீவன், இங்கே வெற்றியாளர்கள் 5 பேர் மட்டுமே, மார்ட்டின் அவர்களில் ஒருவன் அல்ல என்றான். அதற்கு மார்ட்டின், உன் நிலை இல்லையெனில் நீ இங்கே வர வாய்ப்பே இல்லை என்று நினைவூட்டினான். கிறிஸ்டோபர் அவர்களின் உரையாடலில் தலையிட்டு, ஸ்டீவன் இன்னும் ஒரு குழந்தை, மார்ட்டின் அவனை இவ்வளவு கடுமையாக அழுத்த வேண்டாம், தேர்வு சுற்று எங்களில் பாதிக்காது என்றான். அவர்கள் ஒப்பந்தம் செய்த பிறகு கிறிஸ்டோபர், நாம் பிசாசு காட்டிற்குச் சென்று நமது திறன்களை மேம்படுத்துவோம் என்றான். மார்ட்டின், ஒரு நிலையிடை நிபுணருடன் நாம் அதை விரைவாக செய்வோம் என்று ஒப்புக்கொண்டான். அவர்கள் அங்கு செல்லும் முன் ஸ்டீவன், நான் இன்னும் கிறிஸ்டோபரின் வாழ்க்கையில் மிகவும் முக்கியமானவன், மார்ட்டினைப் போல அல்ல என்று கவனித்தான். சிறிது நேரத்தில் அவர்கள் பிசாசு காடை அடைந்தனர். அங்கு தீவகை எரிமலை குரங்கை கண்டனர். ஹீரோ அதன் பண்புகளை ஆய்வு செய்தபோது எல்லா விலைகளும் ஆன்ம தாவரங்களும் தீய ஆன்மாக்களால் காக்கப்படுகின்றன என்று உணர்ந்தான். பின்னர் அவன் சப்ரினாவை நோக்கி இந்த மிருகத்தை முடித்துவிடு என்று உத்தரவிட்டாள். அவள் தனது ஆன்ம செல்லத்தை அழைத்து செர்பரசுடன் சேர்ந்து குரங்கை தாக்கினாள். அந்த நேரத்தில் மார்ட்டினின் வேக்யூம் செல்லம் அவர்களுக்கு ஒரு ஜூசரை உமிழ்ந்தது. அதை கையில் எடுத்த கிறிஸ்டோபர், ஒரு ஈமட்ட தீயான்ம கருவையும் ஒரு தீயான்ம பழத்தையும் கலந்து விளைவை அதிகரிக்கலாம் என்றான். எல்லாம் தயாரான பிறகு அவன் தட்டையை ஹோஹோவுக்கு உயர்த்தினான். இந்த புதிய ஜூஸை குடி என்றான். பறவை ஜூஸை குடித்ததும் மகிழ்ச்சியுடன் கத்தத் தொடங்கியது. சப்ரினா, என் செல்லம் இப்போது E6 மட்டத்தில் உள்ளது என்றாள். கிறிஸ்டோபர் மனதில், இந்த பழம் சாதாரணமாக செல்லத்தின் மட்டத்தை 2 அல்லது 3 அலகுகள் உயர்த்தும். ஆனால் பறவையின் நிலையில் அது ஒன்றே உயர்ந்தது. செல்லத்தின் வம்சம் தூய்மையானதோடு வளர்ச்சி மெதுவாக இருக்கும் என்று நினைத்தான். இதற்குப் பிறகு ஸ்டீவன், சப்ரினாவின் செல்லம் இப்போது எங்களின் செல்லங்களை விட உயர்ந்த மதிப்பில் உள்ளது என்று கவனித்தான். ஆனால் கிறிஸ்டோபர், அதற்கு பொறாமைப்பட வேண்டாம், உன் செல்லத்திற்கும் ஏதாவது கிடைக்கும் என்றான். அந்த நேரத்தில் பையன் திடீரென ஏதோ கவனித்தான். கிறிஸ்டோபர் தனது அணியிடம் அமைதியாக இருங்கள் என்றான். சிறிய உயிரினம் முன் அமர்ந்து தரையில் ஏதோ தோண்டிக் கொண்டிருந்தது. கிறிஸ்டோபர் அருகில் பார்த்தபோது அது மணி ஹாம்ஸ்டர் என்று உணர்ந்தான். மார்ட்டின், அந்த உயிரினத்திற்கு விசித்திரமான நிறம் இருந்தாலும் அது வலிமையானதாக தெரியவில்லை என்று குறிப்பிட்டான். முக்கிய கதாபாத்திரம், இது ஒரு மணி ஹாம்ஸ்டர், அது ஒரு தீய ஆன்மா, ஆனால் தாக்கும் திறன்கள் எதுவுமில்லை.
அது பொக்கிஷங்களை கண்டுபிடிக்கும் திறன் மட்டுமே கொண்டது. இதனால் நமது தேடல் வேகமாகும் என்றான். பின்னர் அவன் மார்ட்டினையும் ஸ்டீவனையும் இந்த ஹாம்ஸ்டரை சுற்றி பிடிக்கவும் என்று கேட்டான். சிறிது நேரத்தில் 3 பையர்களும் தங்கள் இடங்களை எடுத்துக்கொண்டு ஹாம்ஸ்டர் இருந்த இடத்துக்கு பாய்ந்தனர். ஆனால் இறுதியில் அவர்கள் ஒருவரின் தலையுடன் ஒருவர் மோதிக்கொண்டனர். மார்ட்டினின் தலையோ மிகவும் கடினமாக இருந்தது என்று கிறிஸ்டோபர் ஆச்சரியப்பட்டான். பையர்கள் ஒலி வந்த திசையை நோக்கி பார்த்தபோது ஹாம்ஸ்டர் அவர்களிடமிருந்து தப்பி பாதுகாப்பான இடத்திலிருந்து ஆர்வத்துடன் பார்த்துக் கொண்டிருப்பதை உணர்ந்தனர். ஸ்டீவன், இந்த ஹாம்ஸ்டர் நம்மை கிண்டலடிக்கிறான் என்று சிறிது அதிருப்தியடைந்தான். அதற்கு முக்கிய கதாபாத்திரம், இந்த விளையாட்டை தொடங்கியதற்கு அவன் பச்சாத்தாபப்படுவான் என்றான். பின்னர் அவன் தனது செல்லத்தை அழைத்து சில்க் திறனை பயன்படுத்து என்று உத்தரவிட்டான். மார்ட்டினும் தனது செல்லத்தை அழைத்து ஐசி கிரவுண்ட் திறனை பயன்படுத்து என்றான். ஹாம்ஸ்டர் இதையெல்லாம் பார்த்ததும் அவன் முகத்தில் பயம் தோன்றியது. அவன் ஏதாவது செய்யும் முன் ஆன்மா செல்லங்களின் திறன்கள் அவனை தாக்கின. சிறிது நேரத்தில் கிறிஸ்டோபர் அவனை அணுகி ஏன் தப்பிக்க முயற்சிக்கவில்லை என்று கேட்டான். 10 நிமிடங்கள் கழித்து பையர்கள் இன்னும் காடில் சுற்றிக் கொண்டிருந்தனர். ஆனால் இப்போது ஹாம்ஸ்டருடன் இருந்தனர். ஸ்டீவன் அதிருப்தியுடன், இந்த உயிரினம் முற்றிலும் பயனற்றது என்றான். அந்த நேரத்தில் ஹாம்ஸ்டர் அவர்களை நோக்கி ஒரு பெரிய சத்தம் எழுப்பினான். பின்னர் அவன் ஒரு திசையை சுட்டிக்காட்டினான். அங்கு ஸ்டார்ம் பிளான்ட் இருந்தது. அதன் பழங்களுக்கு இரட்டைத்தன்மை இருந்தது. அமைப்பு, இதில் காற்றும் மின்னலும் சேர்ந்த ஆற்றல் உள்ளது என்று ஹீரோவுக்கு விளக்கியது. இதை கேட்ட ஹீரோ செல்சியாவை நோக்கி, இவை ஸ்டார்ம் பிளான்ட்ஸ், காற்றும் மின்னலும் சேர்ந்த இரட்டைத்தன்மை காரணமாக உன் செல்லத்திற்கு சரியானவை என்றான். அந்த பெண், நான் சென்று இந்த தாவரங்களை சேகரிக்கிறேன் என்றாள். ஆனால் கிறிஸ்டோபர், இத்தகைய இடங்கள் பொதுவாக தீய ஆன்மாவால் காக்கப்படுகின்றன என்று அவளை நிறுத்தினான். அந்த நேரத்தில் அந்த ஆன்மாவின் உருவம் அவர்களின் முன் தோன்றியது. அது பர்பிள் மூன் வுல்ஃப் கிங். அது தாவரத்தின் இதழ்களை ஆய்வு செய்து கொண்டிருந்தது. சப்ரினா, என்னை அனுப்புங்கள். என் செல்லத்தின் திவ்வீக தீ அதை சமாளிக்கும். மேலும் அது மிக உயர்ந்த மட்டம் என்றாள். ஆனால் கிறிஸ்டோபர், இந்த முறை நீ பங்கேற்க வேண்டாம். ஸ்டீவன், செல்சியா, சான்ஸ் போராட வேண்டும். அவர்கள் அனுபவம் பெற வேண்டும் என்றான். ஸ்டீவன், இறுதியாக எனக்கு போராட வாய்ப்பு கிடைத்தது என்று மகிழ்ந்தான். அவன் தனது செல்லத்தை அழைத்து ஃப்ராஸ்ட் ஸ்ட்ரைக் திறனை பயன்படுத்து என்று உத்தரவிட்டான். தீய ஆன்மா பனித்துண்டுகள் பறக்கிறதை கவனித்ததும் உடனே தனது மின்னலால் அவற்றை நொறுக்கியது. பின்னர் அவன் கோபத்துடன் தாக்குதலாளர்களை நோக்கி கர்ஜித்தான். ஸ்டீவன், இவ்வளவு எளிதாக என் தாக்குதலை தடுத்தானா என்று ஆச்சரியப்பட்டான். இதற்கிடையில் செல்சியா தனது செல்லத்துடன் போரில் நுழைந்து ஸ்டார்ம் ஆஃபென்சிவ் திறனை பயன்படுத்து என்றாள். ஆன்மா முயல் ஓநாயின் தலையின் பின்பக்கத்தில் முழு வலிமையுடன் தாக்கியது. ஆனால் பையர்கள் விரைவில் ஓநாயின் தலையின் பின்பக்கத்தில் பனிக்கவசம் உள்ளது என்று உணர்ந்தனர். எனவே செல்சியா, அவனை கடுமையான தாக்குதலால் தாக்கு என்று உத்தரவிட்டாள். அதை கேட்ட ஆன்மா செல்லம் உடனே தாக்கப் பாய்ந்தது. அவன் ஓநாயின் முன்பக்கத்தில் பாய்ந்து மீண்டும் கவசத்தில் மோதினான். ஆனால் இந்த முறை அதை உடைத்தான். முழு நிகழ்வையும் கவனித்துக் கொண்டிருந்த கிறிஸ்டோபர், செல்சியாவின் உடல் வலிமை இவ்வளவு அதிகமா? அவள் பனிக்கவசத்தை உடைத்து விட்டாளே என்று ஆச்சரியப்பட்டான். பனிக்கவசம் மறைந்ததும் ஓநாய் தனது பனிக்கவசத்தை இழந்தது. பின்னர் சார்ல்ஸின் முறை வந்தது. அவன் தனது செல்லத்தை அழைத்து எர்த் ஷீல்ட் திறனை பயன்படுத்து என்று உத்தரவிட்டான். எனவே அவன் செல்சியாவின் செல்லத்தை பாதுகாத்தான். ஏனெனில் ஓநாய் நேராக அவனை நோக்கி குறிவைத்திருந்தது. செல்சியாவின் செல்லம் இவ்வளவு கடுமையாக போராடியது ஆச்சரியமில்லை. ஏனெனில் அவளுக்கு தனது சகோதரன் ஆதரவாக இருந்தார். அவர்கள் ஒன்றிணைந்து செயல்பட்டவரை பர்பிள் மூன் வுல்ஃப் கிங் போன்ற வலிமையான எதிரியையும் எளிதாக வெல்ல முடிந்தது. இதற்கு பிறகு மார்ட்டின் தனது செல்லத்துக்கு எதிரியை தடுத்து நிறுத்த உத்தரவிட்டான். அவன் ஃப்ராஸ்ட் ஆஸ்மாந்தா திறனை பயன்படுத்தி ஓநாயின் தலையில் பனிக்கட்டிகளை வீழ்த்தினான். அதற்கு பிறகு செல்லங்கள் இணைந்து எதிரியை தாக்கத் தொடங்கின.
அனைத்தும் தயாரானபோது ஸ்டீவன் கருவை எடுத்துக்கொண்டு பெருமையுடன் ஹீரோவிடம் கொண்டு வந்தான். அவன் அவர்களை பாராட்டினான். ஆனால் வெற்றி பெறும் வாய்ப்பு 100% இல்லை, எல்லாம் அதிர்ஷ்டத்தை பொறுத்தது என்று எச்சரித்தான். அவன் மீண்டும் ஜூஸரை பயன்படுத்தி அனைத்து பொருட்களையும் கலந்து தனது செல்லத்திற்காக ஜூஸ் தயாரித்தான். அதற்கு பிறகு அந்த செல்லம் முற்றிலும் புதிய தோற்றத்தை பெற்றது. இப்போது அது சிறிய முயலாக இல்லாமல் பெரியதும் கொந்தளிக்கும் ஸ்னோ ஹேராக மாறியது. செல்சியா இதை பார்த்ததும் ஹீரோவிடம் ஓடி வந்து அவனை அணைத்துக் கொண்டு, உதவியதற்கு நன்றி, இது அற்புதம் என்றாள். அவள் அணைத்ததால் கிறிஸ்டோபருக்கு மூச்சுவிட சிரமம் ஏற்பட்டதை உணர்ந்ததும் அவள் அவனை விட்டுவிட்டு மன்னிக்கவும் என்றாள். சிறிது நேரத்தில் பையர்கள் தங்கள் தேடலை தொடர்ந்தனர். விரைவில் தூய அசூர் ஐஸ் ஸ்டோன் ஒன்றை கண்டனர். இது ஸ்டீவனின் செல்லத்தின் மட்டத்தை 2 அலகுகள் உயர்த்தும். பின்னர் நீரும் கல்லும் சேர்ந்த வகையை உடைய கல்லை கண்டனர். இது சார்ல்ஸின் செல்லத்திற்கு மிகவும் பொருத்தமானது. அதற்கு பிறகு கிங்காங்க்கு 100 ஆண்டுகள் பழமையான இரும்பு விண்கல்லையும் வாக்கும் குன்க்கு பரிமாண வகையை உடைய மலரையும் கண்டனர். பயணத்தின் முடிவில் கிறிஸ்டோபர் இந்த சிறிய ஹாம்ஸ்டரின் உதவியால் அனைத்து செல்களின் வலிமையையும் மேம்படுத்த முடிந்தது என்றான். சிறிது நேரத்தில் அவர்கள் சோர்ஸ் எனப்படும் சிறிய நீர்நிலையை அடைந்தனர். அதில் உள்ள நீர் 2 நிறங்களாக நீலமும் சிவப்புமாக பிரிந்திருந்தது. மையத்தில் ஒரு சிறிய கீசர், அதன் மேல் ஒரு மலர் இருந்தது. பையர்கள் அது என்ன என்று புரிந்து கொள்ளவில்லை. ஆனால் ஹீரோ, இது மிகவும் அரிய மலர், இது ஃபயர் ஐஸ் ஃப்ளவர், இதில் தீயும் பனியும் என்ற 2 எதிர்மறை சக்திகள் உள்ளன. இத்தகைய தாவரம் ஃபயர் ஐஸ் சோர்ஸில் மட்டுமே கிடைக்கும். யின் யாங் மிக உயர்ந்த பொருள். இதை மார்ட்டினின் செல்லத்துக்கு கொடுத்தால் விளைவு அற்புதமாக இருக்கும். ஆனால் என்ன நடக்கும் என்று கணிக்க முடியாது. இதை கேட்ட மார்ட்டின் இந்த மலரை விரைவாக எடுக்க வழி யோசிக்க வேண்டும் என்றான். ஆனால் சப்ரீனா, அவசரப்பட வேண்டாம், என் செல்லமான ஹோவை பறக்க சொல்லி மலரை எடுக்க செய்வேன் என்றாள். பறவை இதை கேட்டதும் மலருக்கு பறந்து சென்று அதை பறித்தது. அந்த நேரத்தில் எதிர்பாராத ஒன்று நடந்தது. கிறிஸ்டோபரும் சப்ரீனாவும் பறவையை பார்த்து கொண்டிருந்தனர். அவர்கள் மிகுந்த உற்சாகத்தில் இருந்தனர். திடீரென நீரிலிருந்து ஒரு பாம்பு பாய்ந்து பறவையை விழுங்க தயாரானது. ஆனால் கிறிஸ்டோபர் உடனே ஸ்பேஷியல் பாக்கெட் என்ற திறனை பயன்படுத்தி ஹோவை பாதுகாத்தான். ஆனால் இறுதியில் அவன் கடினமான தரையில் விழுந்தான். சிறிது நேரத்தில் அவன் எழுந்து பையர்களை நோக்கி புன்னகையுடன், எல்லாம் சரி, பறவையும் மலரும் பாதுகாப்பாக உள்ளன என்றான். ஆனால் இந்த திறனை 2 முறை பயன்படுத்தியதால் என் சக்தி குறைந்துவிட்டது என்று மனதில் நினைத்தான். மார்ட்டின் அந்த ஆன்மாவை பயத்துடன் பார்த்தான். அவன் யார் என்று புரியவில்லை. அவனுக்கு 2 வண்ண தலைகள் இருந்தன. கிறிஸ்டோபர், இது ஐஸ் அண்ட் ஃபயர் 2-ஹெட்டட் ஸ்னேக் என்றான். பின்னர் அவன் சப்ரீனாவிடம், ஹோ எப்படி இருக்கிறான்? பாம்புடன் போராடும் நிலை உள்ளதா? ஏனெனில் அவனது வகை பாம்புடன் போராட சிறந்தது என்று கேட்டான். ஆனால் பறவை காயமடைந்ததால் தனது முழு சக்தியையும் பயன்படுத்த முடியாது என்பதை அவன் விரைவில் உணர்ந்தான். பின்னர் இந்த ஈய ஆன்மா எங்களை எளிதில் விடமாட்டான் என்று அந்த பையன் உணர்ந்தான். பின்னர் ஹீரோ, அனைவரும் தங்கள் ஆன்ம செல்களை அழைத்து ஹோவுக்கு உதவுங்கள், இறப்பிற்கு தயாராட இருங்கள் என்றான். அந்த நேரத்தில் பறவை போரில் இணைந்து ஸ்கார்ச்சிங் ஃபெதர்ஸ் என்ற திறனை பயன்படுத்தியது. ஆனால் ஹீரோ, எங்கள் சக்தி மட்டங்கள் மிகவும் வேறுபட்டவை என்று உணர்ந்து கிங்காங் போரில் இணைய வேண்டும் என்றான். அந்த நேரத்தில் அவர்கள் வெற்றி பெற முடியும் என்று நினைத்தனர். ஆனால் புகை மறைந்ததும் கிறிஸ்டோபர் பயத்துடன் உணர்ந்தான், நிலைமை மோசமாக இருந்தது. கிங்காங் ஆபத்தில் சிக்கியிருந்தான். பாம்புகள் அவனை பிடித்து தங்கள் பிடியில் இறுக்கமாக கட்டியிருந்தன. முக்கிய கதாபாத்திரம் உடனே செர்பரஸை அழைத்து, ஷாக் என்ற திறனை பயன்படுத்து என்று உத்தரவிட்டான். சிறிதும் யோசிக்காமல் நாய் நேராக தீய ஆன்மாவை நோக்கி நரகத் தீயை வெளிப்படுத்தியது.